இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்காங்க. நல்லது செய்கிறவங்க சில பேர், தீமை செய்கிறவங்க மீதி பேர். நல்லது செய்கிற ஆட்கள் ஒரு 10% தான் இருப்பாங்க. அந்த 10%த்தில் ஒரு ஆள் என் ஏரியாவில் நான் பார்த்த மனிதன். இந்த டீ கடை சேட்டா. அவருக்கு நானா உசுறு. எனக்காக என்ன வேணாலும் செய்வார். இவர் பார்க்க தான் சாதுவாக இருப்பார். ஆனால் எவனாவது என் மேலே கை வைக்கணும்னு நினச்சா அவன் மேல கை வச்ச கொன்னுடுவேன். அப்படி ஒரு பாசம் என் மேலே. அவர் என்னை பாசமாக கூப்பிட்ற பேர் ஜாக்கு. நான் தான் ஜாக்கு. வாடா வாடா செல்லம். இப்படி தான் என்னை கொஞ்சம் ஆரம்பிச்சாருன்னா விடவே மாட்டார். என்னடா செல்லக்குட்டி, என்னடா செல்லக்குட்டி. சரி சேட்டா, நான் இறங்கிக்கிறேன். ஏய் ஜாக், எப்படா இருக்க? சேட்டா ஒட்டி ஸ்ட்ராங்கா? ஓகே தம்பி. தம்பி பிஸ்கட் ஏதாவது சாப்பிட்றீங்களாப்பா? இல்லை சேட்டா, டீ மட்டும் போதும். ஓகே ஜாக்கு வா. என்னடா அப்படி பார்க்குறீங்க? ஜாக்கு தம்பி டீ பார்த்து சாப்பிடுங்க, சூடாக இருக்கும். எப்படி சேட்டா உங்கள் டீ மட்டும் இவ்வளோ சூப்பராக இருக்கு? டீ தூளோட சேர்த்து கொஞ்சம் அன்பும் சேர்க்குறோம் இல்லையா? வேற லெவல். சரி சேட்டா, பார்ப்போம். பாய். ம். ஏய் ஜாக்கு பாய்டா. ஜாக்கு இந்தடா சாப்பிடு. டேய் இங்கே பாரு, 2-3 நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், ஊருக்கு போயிட்டு வரேன்னா பத்திரமா இருந்துக்கோ. சேட்டா நில்லுங்க, போகாதீங்க சேட்டா. என் வாழ்க்கை இதுக்கப்புறம் மாறப்போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியல. சேட்டா என்ன பூட்டி இருக்கு? ஜாக் என்ன இங்க படுத்திருக்கா? ஜாக் ஜாக் எந்திரி. ஜாக் எந்திரி. ஜாக் என்னாச்சு உனக்கு? ஜாக் ஆட்டோ மெட்ராஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ஹலோ ஹலோ சேட்டா, நான் ராகுல் பேசுறேன். சேட்டா ஜாக் ஒரு மாதிரி வழியில துடிச்சிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு தெரியல, பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். எனக்கு நடந்த அநீதி யாருக்குமே நடக்கக்கூடாது. இதுதான் நம்மளுக்கான நேரம். அந்த கிழவன் ஊர்ல இருந்து வரத்துக்குள்ள மொத்த நாய்களை கொன்ன மாதிரி அந்த ஜாக்கைய முடிச்சிரு. இல்லைன்னா பெரிய புடிங்கி மாதிரி தடுக்க வந்துருவான். சொல்றபடி செய். இனி நம்ம ஏரியால குறைக்கிற சத்தமே இருக்காது. நான் பொழைப்பேனா பொழைக்க மாட்டேனா, சேட்டாவை மறுபடியும் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனான்னு என்னை படித்த கடவுள் கையில் தான் இருக்குது. ஆனால் ஒன்று, என்ன மாதிரி இன்னும் கோடிக்கணக்கான வாயிலா ஜீவன் இருக்காங்க. அவங்கள உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து அவங்கள குடும்பப்படுத்தாதீங்க.